ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வேர்க்கடலையை வச்சு சட்னி தான் செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு நான் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இது பச்சை வேர்க்கடலை, ஸோ அதனால் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட ஆல்ரெடி வறுத்தது இருந்ததுன்னா நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடலாம். வறுக்காதது மட்டும் இது மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இது நல்லா தோல் உறிஞ்சி வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது நல்லா சிம்மிலே வச்சு வறுத்துடுங்க, இல்லைனா இது தீஞ்சு போயிடும். ஸோ சிம்மிலே வச்சு பொறுமையாக வதக்கி எடுத்துருங்க. நான் நல்லா 5 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துருக்கேன். ஸோ இப்போவே தோல்லாம் உறிஞ்சி வந்துடும். அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தோலை நல்லா உரிச்சிட்டு நம்ம இதை அரைக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம வறுத்த வேர்க்கடலையை அரைக்க போகிறோம். ஸோ அதையே போட்டுட்டு இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 2 காஞ்ச மிளகாய் தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சின்னதாக புளி. ஸோ புளி போட்டோன்னா சீக்கிரமாக வீணாகாது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம அந்த சட்னி தாளிச்சிக்கலாம். ஒரு சின்ன கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொரிகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கடுகு நல்லா பொரிஞ்சதும் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலையை நான் போட்டுக்கிறேன். பொரிஞ்சதும் நம்ம சட்னியில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதில் உப்பு இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு தேவைன்னா போட்டுக்கோங்க. அவ்வளோதான், சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு தோசைக்கும் இட்லிக்கு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வேர்க்கடலையை வறுத்து வச்சுக்கிட்டாலே போதும், குயிக்காக செஞ்சிடலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம தோசையோடு தான் இது சாப்பிட போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டான சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.